ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima Tailoring. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து தூத்துக்குடியில் வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் டெய்லரிங்க்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடியில் வேலவன்னாவே எல்லாருக்கும் தெரியும். ஹைப்பர் மார்க்கெட்டில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸ்டேஷ்னரி ஐட்டம் ரேக்கில் அந்த ரோவில் இருக்குது. நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இப்போது நான் 2 ஸ்கேல் வாங்கியிருக்கேன். இது வந்து லெக் ஸ்கேலுன்னுவாங்க. இப்போ நான் இதை ஒன்று ஒன்றா பிரித்து உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லெக் ஸ்கேலும்பாங்க. நம்ம சுடிதாரு பேண்ட்டு அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 35 ரூபான்னு இருந்துச்சு. நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு இது வந்து ஆம் கர்வ் ஸ்கேலுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஜென்ஸ் ஷர்ட்டுக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இது இருக்கிறனால நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து மென்ஷன் பண்ணலை, ஆனால் நான் இது 60 ரூபான்னு வாங்கினேன். இப்போது நெக்ஸ்ட்டு கேன்வாஸ் ஷீட்டு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இது வந்து எவ்வளோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது பேர் என்னென்னா பேப்பர் கேன்வாஷ். நம்ம சுடிதாரு ப்ளவுஸு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த கேன்வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது 1 மீட்ரு வந்து 20 ரூபான்னு போட்டிருந்துச்சு. நான் இதில் வந்து 1 மீட்ரு வாங்கியிருக்கேன். அடுத்தது இதுவும் இது வந்து ஆம்கோல் ஸ்கேல் தான். இதுவும் நம்ம வந்து ப்ளவுஸில் சுடிதார்லலாம் ஆம்கோல் வந்து வரைகிறது கஷ்டமாக இருந்துச்சு பிகினர்ஸ்னால் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து 40 ரூபான்னு போட்டிருந்துச்சு. அடுத்தது நான் வந்து கொஞ்சம் ப்ரெஷ் வாங்கினேன் என்னுடைய ஓன் பர்பஸ்க்காண்டி. இது வந்து 20 ரூபான்னு போட்டிருந்துச்சு. 6 ப்ரெஷ் இருக்குது. ஸோ நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பேக்கில் ப்ளவுஸுக்கு வைக்கிற ரோப். இது கோல்டு கலர். எப்படின்னா 1 மீட்டர் வந்து 5 மீட்ரு. நான் 7 மீட்டர் வாங்கியிருக்கேன். 1 மீட்ரு வந்து 5 ரூபா. நான் 7 மீட்ரு வாங்கியிருக்கேன். ஸோ 35 ரூபா. அடுத்தது எலாஸ்டிக்கு, 1 இன்ச் எலாஸ்டிக். இது வந்து எத்தனை, 1 மீட்டர் வந்து 12 ரூபா. நான் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ 24 ரூபா. இது டிசி, இது சாக் தான். நம்ம வந்து மார்க் பண்ண யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். எத்தனை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா? 2, 4, 6, 8, 10 பீஸ் வந்து நமக்கு எவ்வளோ? 20 ரூபா தான். 10 பீஸ் வந்து நமக்கு 20 ரூபா. ஆனால் நம்ம கடையில் வாங்குறப்போ ஒரு பீஸ் வந்து 5 ரூபான்னு கொடுக்காங்க. அப்போ 10 பீஸ் எவ்வளோ பார்த்தீங்களா? 50 ரூபா ஆகுது. இது நமக்கு வந்து கொஞ்சம் மிச்சம் தான். நம்ம இது 20 ரூபாய்க்கு இது இத்தனை ஒர்த்து தான், நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து நீடில் வாங்கியிருக்கேன். நீடில் வந்து எல்லா சைஸில் இருக்க நீடிலும் இருக்கும். 30 நீடில் இதில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. நான் இன்னும் கவுண்ட் பண்ணி பார்க்கல. 30 நீடில் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம நீடிலுக்கு த்ரெட்டு கோக்கிறதும் இதில் வச்சுருக்காங்க. இதில் எப்படி நான் கோக்கணுன்றது தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இல்லை 30 வீடியோ இருக்குது. இது வந்து எவ்வளோ அப்படின்னா 35 ரூபான்னு போட்டிருக்காங்க. 30 நீடில் இருக்குது. ஸோ 35 ரூபா. அடுத்தது இது வந்து 1/2 இன்ச் வந்து எலாஸ்டிக். இது வந்து ஒரு 2 மீட்ரு வாங்கியிருக்கேன். 1 மீட்டர் வந்து 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. 2 மீட்ரு வாங்கியிருக்கேன். 20 ரூபா ஆச்சு. அடுத்தது ப்ரெஸ் பட்டன். இது வந்து 10 ரூபா. ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து 10 ரூபா. 10 ரூபாய்க்கு எத்தனை இருக்குது? 4, 8, 12, 16, 20 இருக்குது 10 ரூபாய்க்கு. அடுத்தது நாடா வாங்கியிருக்கேன். இந்த நாடா ஹோல் இது வந்து 10 ரூபான்னு போட்டிருந்துச்சு. ஏதோ 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது பைப்பிங் த்ரெட்டு.
இது வந்து பைப்பிங் த்ரெட்டு. நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 18 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் மிஷின் நீடில் வாங்கியிருக்கேன். மிஷின் நீடில் வந்து நம்ம எத்தனாவது நம்பர்னால் 18வது நம்பரில் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 10 நீடில் இருக்கும். 18 47ன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம 40 ரூபாய்க்கு தான் இது வாங்கியிருக்கோம். 47 ரேட் வந்து 47, ஊசி நம்பர் வந்து 18. நான் சின்ன மிஷின் தான் வச்சுருக்கேன், ஸோ அதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது ஐவுக்கு வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 8 ரூபான்னு போட்டிருந்தாங்க. கொக்கியில் ஐவுக்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது 10 பாபின் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 ரூபான்னு போட்டிருந்துச்சு. நான் இதில் வந்து 10 பாபின் எடுத்திருக்கேன். 20 ரூபா ஆச்சு. அடுத்தது நம்ம பாபினுக்கு நூல் சுற்றுவோம்ல, அது வந்து மிஷினில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றுறப்போ பேலன்ஸ் வீலில் வந்து ஒரு மாதிரி நம்ம வந்து நார்மலாக அந்த பாபினை ஸ்ட்ரைட்டாக வச்சு பேலன்ஸ் வீலில் சுற்றுறப்போ இது ரெண்டும் உரசுறப்போ நமக்கு கையில் குத்துறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம இப்படி மாட்டிட்டு இந்த இடத்த பேலன்ஸ் வீலில் வச்சு சுற்றுறப்போ நமக்கு மிஷினுக்கும் சேஃபு, பாபினுக்கும் எந்த இதுவும் இல்லை. நம்ம கையும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டு வந்து 20 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அடுத்தது கொஞ்சம் எனக்கு தேவையான நூல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது ஒரு நூல் வந்து 4 ரூபான்னு போட்டிருந்தாங்க. நான் ஒரு 8 நூல் வாங்கினேன். அடுத்தது ஆரி ஒர்க்குக்காண்டி ஜர்தோசி வாங்கினேன். ஜர்தோசி வந்து இது எத்தனை கிராம்னா ஒரு 75 கிராம்னு போட்டிருக்கு. 75 கிராம் வந்து நமக்கு 75 ரூபா. அடுத்தது ஆரி ஜரி த்ரெட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து சின்னது வந்து நமக்கு 15 ரூபா. பிராண்ட் வந்து டயாலஜி பிராண்டு. 701 நம்பர் வந்து 701 டயாலஜி பிராண்டு. இதுவும் அதே தான், டயாலஜி பிராண்டு. 753. இதோட 2 கலரும் வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது எவ்வளோன்னா 45 ரூபான்னு போட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போது இதுதான் நான் வந்து வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. மொத்தமாகவே எனக்கு 400 ரூபா கிட்ட வந்துச்சு. ஆனால் வந்து ஒர்த்து கொஞ்சம் நம்ம வாங்கிக்கலாம். வெளியில் போய் கேட்டு நமக்கு தெரியாமல் வாங்காமல் இருக்கிறதுக்கு இது வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.